SA College of Arts and Science, Green Campus with well-equipped laboratories, Chennai's best green match. Visit saces.ac.in. காங்கிரஸ் எம்பிக்களான ராகுல் மற்றும் அவரது தங்கை பிரியங்காவுக்கு மன்னிப்பே கிடையாது என்று கேரளாவின் வயநாடு தொகுதியில் ஒட்டப்பட்ட போஸ்டர்களால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. 2024 லோக்சபா தேர்தலில் உத்தரப்பிரதேசத்தின் ரேபரேலி தொகுதியிலும் கேரளாவின் வயநாடு தொகுதியிலும் ராகுல் போட்டியிட்டார். 2 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றதால் வயநாடு தொகுதியை அவர் கை கழுவினார். பின்னர் வயநாட்டில் நடந்த இடைத்தேர்தலில் ராகுலின் தங்கை பிரியங்கா களம் இறங்கி வென்றார். ஆனால் அவர் தொகுதி பக்கமே வரவில்லை என்று உள்ளூர் மக்கள் பலரும் குற்றம் சாட்டுகின்றனர். இதன் தொடர்ச்சியாகத்தான் வயநாடு காங்கிரஸ் அலுவலக சுவர் உட்பட பல பகுதிகளில் ஒட்டப்பட்ட போஸ்டர் பரபரப்பை எகிர வைத்தது. ராகுலும் பிரியங்காவும் வயநாட்டை மறந்துவிட்டனர். மீண்டும் அவர்களால் இங்கே வெற்றி பெற முடியாது. KC வேணுகோபால் வேண்டுமென்றால் உங்களுக்கு மூட்டை சுமப்பவராக இருக்கலாம். ஆனால் கேரள மக்கள் ஒருபோதும் உங்களை மன்னிக்க மாட்டார்கள். ராகுல், பிரியங்கா, உங்களுக்கு இது வார்னிங் அல்ல. ஆனால் இந்த தவறுக்காக கேரளா உங்களை மன்னிக்காது என்று அந்த போஸ்டரில் ஒட்டப்பட்டுள்ளது. அதேபோல் அமேதியில் நேர்ந்த நிலை இனி வயநாட்டிலும் வரும் என்று இன்னொரு போஸ்டரில் எழுதியுள்ளனர். அதாவது 2019 தேர்தலில் அமேதி தொகுதியில் போட்டியிட்ட ராகுல் படுதோல்வி அடைந்தார். அதனால்தான் ரேபரேலி தொகுதிக்கு மாறினார். கூடவே வயநாட்டிலும் போட்டியிட்டார். அமேதியில் அடி வாங்கியது போல் வயநாட்டிலும் பின்னடைவு ஏற்படும் என்று போஸ்டர் மூலம் எச்சரித்துள்ளனர். இதற்கிடையே கேரளாவில் இந்த முறை காங்கிரஸ் ஆட்சியை பிடித்துவிட்டது. நீண்ட இழுபறிக்கு பிறகு மூத்த தலைவர் VT சதீஷன் முதல்வராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். வயநாடு விவகாரம் புயலை கிளப்பிய நிலையில் போஸ்டர் அச்சடித்தவர்களை தேடி பிடித்து கைது செய்து வருகிறது கேரளா போலீஸ்.